இமேஜ் ரீசைசிங்ன்றது ஒரு இமேஜை வெட்டாமல் அதோடைய அகலத்தையும் உயரத்தையும் மாற்றி அமைக்கிறது. ஒரு இமேஜ் ரீசைஸ் பண்ணுறது எப்படிங்கிறத கோடிங்னேட்டரோட ஒரு லைப்ரரியை பயன்படுத்தி இன்றைக்கி செஞ்சு பார்க்க போகிறோம். முதல்ல உங்களுடைய அப்ளிகேஷனுக்குள்ளே கண்ட்ரோலருக்குள்ளே ஒரு கண்ட்ரோலர் உருவாக்கணும். நான் வைக்கிற பேர் இமேஜ். இந்த இமேஜ் கண்ட்ரோலரில் முதல்ல நம்ம கன்ஸ்ட்ரக்ட் ஃபங்க்ஷனை பயன்படுத்தணும். இந்த கன்ஸ்ட்ரக்ட் ஃபங்க்ஷனில் பேரண்ட் கன்ஸ்ட்ரக்டரை நம்ம கால் பண்ணணும். அதுக்கடுத்து நம்மளுடைய வியூவை லோட் பண்ணுறதுக்கு ஒரு இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனை இங்கே எழுதிக்கிறோம். இந்த இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் தான் இந்த இமேஜ் கண்ட்ரோலரை கால் பண்ணோடனே லோட் ஆக போகுது. இதில் நம்ம லோட் பண்ண போகிற வியூவோட நேம் image_form. இப்போ இந்த image_form வியூவை நம்ம வியூஸ் ஃபோல்டரில் உருவாக்கணும். அதுக்கு புது ஃபைல் க்ரியேட் பண்ணி அந்த ஃபைலோட பேர் image_form.phpன்னு வச்சுக்கிறேன். இப்போ இதுக்குள்ளே நம்ம CSS கொண்ட ஒரு HTML டெம்ப்ளேட் பயன்படுத்த போகிறோம். இந்த CSS கொண்ட HTML டெம்ப்ளேட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிவ்வில் நம்ம ஒரு ஃபார்ம் ஒன்று வச்சுருக்கோம். அந்த ஃபார்மில் ஃபைல் இன்புட்டாக நான் இமேஜை அப்லோட் பண்ண போகிறேன். அந்த ஃபைல் இன்புட்டோட நேம் இமேஜ். அதுக்கடுத்து ஒரு டிவ்வில் ஒரிஜினல் இமேஜையும் நம்ம ரீசைஸ் பண்ண இமேஜையும் காமிக்கிறதுக்கு 2 டிவ்வை காமிச்சிருக்கேன். இப்போ இதுதான் அந்த பேஜோட டிசைன். இப்படி தான் நம்மளுக்கு ஒரிஜினல் இமேஜ் மற்றும் ரீசைஸ் பண்ண இமேஜ் காமிக்க போகுது வியூவில். இப்போ இந்த 2 இமேஜை நம்ம காமிக்கணும்னா முதல்ல அப்லோட் பண்ணியிருக்கணும். அதுக்கு நான் ரூட் ஃபோல்டரில் முதல்ல அப்லோட்ஸ் ஃபோல்டரை உருவாக்கிக்கிறேன். இதுக்குள்ளே 2 ஃபோல்டரை நான் உருவாக்க போகிறேன். முதல் ஃபோல்டரோட பேர் ஒரிஜினல். இதுக்குள்ளே நம்ம ஒரிஜினல் இமேஜஸ்லாம் அப்லோட் பண்ணுவோம். அடுத்து இன்னொரு ஃபோல்டர், அதுக்கு பேர் ரீசைஸ்டு. இந்த ரீசைஸ்டு ஃபோல்டரில் நம்ம ரீசைஸ் பண்ண இமேஜெல்லாம் இருக்கும். இதை தான் இந்த டிவ்வில் காட்டுவோம். அதனால் இங்கே நான் ரீசைஸ்டுன்னே மாற்றிக்கிறேன் இந்த டிவோட ஹெட்டிங்கில். இப்போ நம்ம இமேஜ் அப்லோட் பண்ணுற ஃபங்க்ஷனை எழுதணும். அதுக்கு கண்ட்ரோலரில் புதுசாக ஒரு ஃபங்க்ஷனை உருவாக்கிக்கிறேன். அந்த ஃபங்க்ஷனோட பேர் அப்லோட். இதுக்குள்ளே அப்லோட் பண்ணுறதுக்கான கோட் முதல்ல வரப்போகுது. நம்ம அப்லோட் பண்ணுறதுக்கான கோட் போட்டிருக்கோம். இதில் நம்ம அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி கான்ஃபிகரேஷன்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது. அதில் upload_path, allowed_types, அப்புறம் அப்லோட் லைப்ரரியை லோட் பண்ணணும். இதுக்கடுத்து அப்லோடை பண்ணணும் இந்த ஃபைல் இன்புட்டில். நம்ம ஃபைல் இன்புட்டோட பேர் இமேஜ். அப்போ நம்ம இங்கே do_uploadல இமேஜ்னு கொடுத்துருவோம் பேராமீட்டர். இதுக்கடுத்து இமேஜ் அப்லோட் ஆனால் நம்மளுக்கு டேட்டா வரும். எரர் ஆச்சுன்னா எரர் கிடைக்கும். இதை நீங்கள் உங்கள் வியூவில் எப்படி ஷோ பண்ணுறீங்களோ ஷோ பண்ணிக்கலாம். ஆனால் இதுக்கடுத்து நம்ம பண்ண போகிறது இமேஜ் ரீசைஸ் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராமிங். இந்த இடத்துல இருந்தால் இமேஜ் ரீசைஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். முதல்ல நம்ம லோட் பண்ண வேண்டியது ஒரு லைப்ரரி. அது ஒரு கோடிங்னேட்டர் லைப்ரரி. அதுக்கு திஸ் லோட் லைப்ரரி image_lib. இந்த லைப்ரரி பயன்படுத்தி தான் இப்போ நம்ம இமேஜை ரீசைஸ் பண்ண போகிறோம். இப்போது இதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் வாங்கணும். அதுக்கு image lib _config அப்படின்ற ஒரு வேரியபிளை உருவாக்கிக்கிறேன். இதுக்குள்ளே முதல்ல நம்ம வாங்க போகிற கான்ஃபிகரேஷன் image_library. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். நம்ம தான் ஏற்கனவே கோடிங்னேட்டரோட இமேஜ் லைப்ரரியாக இந்த லைப்ரரியை லோட் பண்ணியிருக்கோம். எதுக்கு இந்த இடத்துல image_libraryன்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிகரேஷன் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த இமேஜ் லைப்ன்றது கோடிங்னேட்டரோட லைப்ரரி. கோடிங்னேட்டர் நமக்கு சுலபமாக சில வேலைகளை முடிக்கிற மாதிரி செஞ்சு கொடுக்கறதுக்காக உதவுறது தான் இந்த இமேஜ் லைப்ரரி. ஆனால் அந்த இமேஜ் லைப்புக்கு இமேஜ் வேலைகளெல்லாம் செய்ய தெரியாது. இதனால தான் இமேஜ் லைப்ரரியாக அது வெளியில் ஒரு சில லைப்ரரியை தேடுது. அது கோடிங்னேட்டர் சப்போர்ட் பண்ணக்கூடிய இமேஜ் லைப்ரரியாக இருக்கணும். கோடிங்னேட்டர் சப்போர்ட் பண்ணக்கூடிய இமேஜ் லைப்ரரிஸில் GD, GD2, இமேஜ் மேஜிக் மற்றும் NetPBM. இப்போ நம்ம பயன்படுத்த போகிற இமேஜ் லைப்ரரி என்னென்னா GD2. அடுத்ததாக நம்ம கொடுக்க போகிற இமேஜ் லைப்ரரியோட கான்ஃபிகரேஷன் என்னென்னா source_image. இந்த source_imageங்கிறது நம்ம அப்லோட் பண்ணுற ஒரிஜினல் இமேஜ். இந்த ஒரிஜினல் இமேஜ் நம்மளுக்கு மேலே அப்லோட் பண்ணி இந்த டேட்டாவில் கிடச்சிரும். இந்த டேட்டாக்குள்ளே நம்ம அப்லோட் லைப்ரரி சில டேட்டாக்களை கொடுக்குது. அதில் full_pathங்கிறது நீங்கள் அப்லோட் பண்ண ஃபைலோடைய லொக்கேஷன் மற்றும் அந்த ஃபைல் நேமோட ஒரு பேத்தை கொடுக்கும். அந்த பேத்தை நம்ம இந்த இடத்துல சோர்ஸ் இமேஜில் கொடுத்துக்கலாம். அடுத்த கான்ஃபிகரேஷன் நம்ம இமேஜை ரீசைஸ் பண்ணுறதுக்கான விட்த். எந்த வித்தில் நம்ம ரீசைஸ் பண்ண போகிறோம்? 300 அப்படின்ற வித்தில். அடுத்து எந்த ஹைட்டில் நம்ம ரீசைஸ் பண்ண போகிறோம்? 200ல். இப்போது மேலே இருக்கிற இந்த எல்லா கான்ஃபிகரேஷனும் வேலை செய்யணும்னா நம்ம இந்த இமேஜ் லைப்ரரிக்குள்ளே இருக்கிற
அதாவது இந்த இமேஜ் லைப்குள்ளே இருக்கிற ஒரு ஃபங்க்ஷனான இனிஷியலைஸ்ன்ற ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணணும். இந்த இனிஷியலைஸ்க்குள்ளே நம்ம மேலே வாங்கின அந்த கான்ஃபிகரேஷனை கொடுக்கணும். அதுக்கு இந்த வேரியபிளை கொடுத்துடலாம். அடுத்து முக்கியமான ஒரு கான்ஃபிகரேஷனை நம்ம விட்டுட்டோம். அதுதான் நியூ அண்டர்ஸ்கோர் இமேஜ். இந்த நியூ அண்டர்ஸ்கோர் இமேஜுங்கிறது நீங்கள் ரீசைஸ் பண்ண இமேஜை எந்த இடத்துல சேவ் பண்ணணுங்கிறது அதுக்கான லொக்கேஷன் நம்ம கொடுக்கணும். அதுக்கு நம்ம அப்லோட்ஸில் ரீசைஸ்டுன்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதில் நம்ம எந்த ஃபைல் நேமில் இதை சேவ் பண்ண போகிறோம், இந்த ரீசைஸ் பண்ண இமேஜ் அப்படின்னு கொடுக்கணும். அதுக்கு டேட்டா வேரியபிளில் உங்களுக்கு அப்லோட் பண்ண ஃபைலோட நேம் இருக்கும். ஃபைல் அண்டர்ஸ்கோர் நேம்ன்றது தான் அந்த ஃபீல்டோட நேம். இதை கொடுத்தா தான் உங்களுக்கு அந்த வேல்யூ கிடைக்கும். அதுக்குன்னு இந்த ஃபீல்டில் வெறும் ஃபைல் நேம் மட்டும் தான் கிடைக்கும்னு நினச்சிக்காதீங்க. இந்த ஃபீல்டில் ஃபைல் நேம் கூடவே அதோட எக்ஸ்டென்ஷனும் கிடைக்கும். அதனால தான் இந்த ஃபீல்டை நம்ம பயன்படுத்தி இந்த இடத்துல இந்த ஸ்ட்ரிங்கில் சேர்த்துக்கிறோம். ஒருவேளை நீங்கள் அப்லோட் பண்ண ஒரிஜினல் இமேஜ் ஜேபிஜே எக்ஸ்டென்ஷனோடு இருந்து நீங்கள் சேவ் பண்ணுற இந்த நியூ இமேஜ் பிஎன்ஜின்ற எக்ஸ்டென்ஷனோட சேவ் பண்ணால் எரர் அடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் ஃபைல் எக்ஸ்டென்ஷனோட இந்த நேமை வாங்கிக்கிறோம். இப்போ கான்ஃபிகரேஷன்லாம் கொடுத்தாச்சு. ஆனால் இன்னும் நம்ம ஒரு வேலையை பண்ண வேண்டியது இருக்குது. இந்த திஸ் இமேஜ் லைப்ரரின்ற இந்த கோஆர்டினேட்டரோட இமேஜ் லைப்ரரியில் ரீசைஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதை கால் பண்ணால் தான் உங்களுக்கு இமேஜ் ரீசைஸ் ஆப்ரேஷனே நடக்கும். இதை கால் பண்ண உடனே உங்களுடைய நியூ இமேஜ் சேவ் ஆகிடும். இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ட்ரூவை ரிட்டர்ன் பண்ணால் மட்டும்தான் இந்த வேலை சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்குன்னு அர்த்தம். அப்போ தான் நம்ம இந்த வியூவை லோட் பண்ணுறோம். இமேஜ் அண்டர்ஸ்கோர் ஃபார்ம்ன்ற இந்த வியூவில் நம்ம ஒரு சில டேட்டாவை அனுப்ப போகிறோம். அது என்னென்னா ஒரிஜினல் இமேஜ். இதுக்கு வேல்யூவாக நம்ம டேட்டாக்குள்ளே இருக்கிற ஃபுல் அண்டர்ஸ்கோர் பேத்துன்றதையே கொடுத்துடலாம். அடுத்து ரீசைஸ் அண்டர்ஸ்கோர் இமேஜ்ன்ற ஒரு வேரியபிள் அனுப்புகிறோம். அதுக்கு வேல்யூவாக நம்ம இந்த பேத்தை தான் கொடுக்கணும். இதுக்கு நம்ம ஒரு வேரியபிளை உருவாக்கிக்கலாம். அதுக்கு ரீசைஸ் அண்டர்ஸ்கோர் இமேஜ்ன்ற வேரியபிள் நேம் வச்சுக்கிறேன். இந்த வேரியபிளை நம்ம இந்த இடத்துலையும் கால் பண்ணிடலாம், இந்த இடத்துலையும் வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு இந்த ரெண்டு டேட்டாவும் வியூவில் போய் சேரும். ஒருவேளை எரர் ஆச்சுன்னா ரீசைஸ் பண்ண முடியலன்ற தருணத்தில் நம்மளுக்கு எக்கோ பண்ணுறோம். இந்த லைப்ரரிக்குள்ளே இருக்கிற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணாலே நம்மளுக்கு எரர்ஸ்லாம் டிஸ்பிளே ஆகும். அது திஸ் இமேஜ் அண்டர்ஸ்கோர் லைவ், அதில் டிஸ்பிளே அண்டர்ஸ்கோர் எரர்ஸ் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணாலே நம்மளுக்கு எரர்ஸ் எல்லாம் என்னென்னு கிடச்சிரும். அதை நம்ம எக்கோ பண்ணுறோம். இப்போ வியூ ஃபைலுக்குள்ளே போவோம். இப்போ இந்த வியூவில் இந்த ஒரிஜினல் இமேஜை காமிக்கிறதுக்கான இமேஜ் டேக்கில் சோர்ஸ் யூஆர்எல் நம்ம கொடுக்கணும். அதுக்கு முதல்ல நம்ம இந்த டிவ்வுக்கு மேலே ஒரு இஃப் கண்டிஷனை உருவாக்கிடுவோம். ஏன்னா நம்ம இந்த இடத்துல ரெண்டு வேரியபிள் வாங்குகிறோம், ஒரிஜினல் இமேஜ் மற்றும் ரீசைஸ் இமேஜ். இது ரெண்டும் செட்டாக இருந்ததுன்னா நம்மளுக்கு இந்த வேரியபிளை கீழே எக்கோ பண்ணுற மாதிரி. அதுக்கு இஃப் கண்டிஷனில் இஃப் இஸ் செட், அதில் ஒரிஜினல் அண்டர்ஸ்கோர் இமேஜ் இந்த வேரியபிள் செட்டாக இருக்கான்னு செக் பண்ணுறோம். அடுத்து கூடவே அண்ட் யூஸ் பண்ணி இன்னொரு வேரியபிளை செட்டாக இருக்கான்னு பார்க்குறோம். அதுதான் ரீசைஸ்ட். ஏன்னா ரெண்டு இமேஜும் தான் நம்ம காமிக்க போகிறோம் ஒரே நேரத்தில். அதனால் ரீசைஸ்ட் அண்டர்ஸ்கோர் இமேஜ் வேரியபிளும் செட் ஆகிருக்கான்னு செக் பண்ணுறோம். இந்த இஃப் கண்டிஷனை கீழே எண்ட் பண்ணிக்கிறேன். எண்ட் இஃப். இப்போது நம்ம இந்த ரெண்டு வேரியபிளையும் இந்த சோர்ஸ்க்குள்ளே கொடுக்கணும். ரெண்டு சோர்ஸ்லையும் ஒரிஜினல் அண்டர்ஸ்கோர் இமேஜ் வேரியபிளை காப்பி பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ஷார்ட் அண்ட் பிஹெச்பி ஓப்பன் பண்ணி அதில் எக்கோ பண்ணுறேன். அதே மாதிரி ரீசைஸ்ட் இமேஜ் எக்கோ பண்ணியாச்சு. இப்போ மேலே நம்ம இமேஜ் அப்லோட் பண்ணுறதுக்கு நம்மளுடைய ஃபார்ம் வேலை செய்யணும். அதுக்கு ஃபார்மோட மெத்தட் கொடுக்கணும். மெத்தடில் போஸ்ட். அடுத்து ஆக்ஷன் ஆட்ரிபியூட், அது எந்த யூஆர்எலோ அந்த யூஆர்எல் கொடுக்க போகிறோம். அதுக்கு ஷார்ட் அண்ட் பிஹெச்பி ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே நம்ம பேஸ் அண்டர்ஸ்கோர் யூஆர்எல்ன்ற ஒரு மெத்தடை கால் பண்ணுறோம். இது ஒரு ஹெல்ப்பர் மெத்தடுன்றதால தான் நம்ம கண்ட்ரோலருக்குள்ளே யூஆர்எல்ன்ற ஒரு ஹெல்ப்பர் கிளாஸை கண்டிப்பாக லோட் பண்ணி ஆகணும். அப்போ தான் அது வேலை செய்யும், இல்லை எரர் அடிக்கும். இப்போ இந்த பேஸ் அண்டர்ஸ்கோர் யூஆர்எல் மெத்தடுக்குள்ளே நம்மளுடைய கண்ட்ரோலரோட பேர் இமேஜ், அதில் நம்மளுடைய மெத்தட் என்னென்னா அப்லோடுன்ற இந்த மெத்தட். இதுக்குள்ளே தான் நம்ம ஃபார்மை சப்மிட் பண்ண போகிறோம். அப்லோட் நம்ம என்கோட் டைப்புன்ற ஒரு அட்ரிபியூட்டையும் அனுப்பணும். ஏன்னா நம்ம இமேஜ் டேட்டாவை சப்மிட் பண்ணுறோம். அதனால் அதுக்கு என்கோட் டைப், அதில் மல்டிபார்ட் /form -data. இப்போ இந்த இமேஜ் வேரியபிள் ரெண்டுத்தையுமே நம்ம எக்கோ பண்ணுறோம். ஆனால் இதில் ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. என்னென்னா நம்ம யூஆரில் சரியாக கொடுத்தா தான் இமேஜ் காட்டும். நம்ம இங்கே வேரியபிள் ரீசைஸ் அண்டர்ஸ்கோர் இமேஜ்ன்ற இந்த வேரியபிள் டேரெக்டாக அப்லோட்ஸுன்ற இந்த யூஆர்லேருந்து தான் கொடுக்கும். அப்போ நம்மளுக்கு
முழு யூஆர்எல் வரணும்னா பேஸ் அண்டர் ஸ்கோர் யூஆர்எல்குள்ளே இந்த வேரியபிளை வச்சுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த ப்ராஜெக்டோட பேஸ் யூஆர்எல்லேருந்து இந்த வேரியபிள்குள்ளே இருக்கிற யூஆர்எல் என்னவோ அதோடு வந்துடும். ரீசைஸ்ட் இமேஜ் மாதிரியே நம்ம ஒரிஜினல் அண்டர் ஸ்கோர் இமேஜுக்கும் இதே பேஸ் யூஆர்எலோட அந்த வேரியபிளை கொடுத்துருவோம். ஆனால் இந்த ஒரிஜினல் இமேஜோட வேல்யூவில் ஒரு பிரச்சனை இருக்குது. இங்கே கண்ட்ரோலரில் நம்ம ஒரிஜினல் அண்டர் ஸ்கோர் இமேஜோட வேரியபிளோட வேல்யூவாக கொடுக்கறது டேட்டா வேரியபிளில் கிடச்சா ஃபுல் அண்டர் ஸ்கோர் பேத்துன்ற வேல்யூ தான். அது நம்மளுக்கு ஒரு ஃபைலோட பேத்தை டைரெக்டாக கொடுத்துரும். ரூட்லேருந்து கொடுக்குறதால நம்மளுக்கு அந்த யூஆர்எல் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளுக்கு இமேஜை ஷோ பண்ணுறதுக்கு தனியாக ஒரு யூஆர்எல் நம்ம கொடுத்துருவோம் இந்த ஒரிஜினல் அண்டர் ஸ்கோர் இமேஜுக்கு. அது மேலே இருக்கிற இந்த ரீசைஸ்ட் இமேஜுக்கான யூஆர்எல் மாதிரியே தான். அப்லோட்ஸ் ஸ்லாஷ் இதுக்குள்ளே ஒரிஜினல் இமேஜை தான் நம்ம காமிக்க போகிறோம். அதனால் ஒரிஜினல்ன்ற பேத்தை கொடுக்குறோம். அதில் நம்மளுடைய ஃபைல் நேம் என்னமோ ரெண்டுமே சேம் தான். அதனால் டேட்டாக்குள்ளே ஃபைல் நேமை மட்டும் ஃபைல் அண்டர் ஸ்கோர் நேம்ன்றதை அந்த ஃபீல்டை மட்டும் நம்ம வாங்கி கன்கார்டினேட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த ஒரிஜினல் இமேஜுக்குள்ளே சரியான பேத் போகும். ஆனால் முக்கியமாக உங்களுடைய பேத்தை மட்டும் கரெக்டாக வச்சுக்கோங்க. நான் இந்த இடத்துல ஸ்லாஷ் போட மறந்துட்டேன், மறக்காமல் அதையும் போட்டுக்கோங்க. பேத்தை தப்பாக கொடுத்தீங்கன்னா இமேஜ் ஷோ ஆகாது. இப்போ நம்ம இந்த ப்ராஜெக்டோட அவுட்புட்டை செக் பண்ண வேண்டிய நேரம். நான் இப்போது ஒரு ஃபைலை சூஸ் பண்ணுறேன். இந்த இமேஜ் பாருங்கள், சாம்பிள்ன்ற இந்த இமேஜ். இதோட ஒரிஜினல் டைமென்ஷன்ஸை பார்த்தீங்கன்னா 500 வித் மற்றும் 300 ஹைட். நம்ம கண்ட்ரோலரில் இந்த இமேஜ் அப்லோட் பண்ணால் 300 வித் மற்றும் 200 ஹைட்டில் இருக்கும் ரீசைஸ் பண்ண இமேஜ். இப்போ இந்த இமேஜை நான் சூஸ் பண்ணி இந்த இடத்துல சப்மிட் கொடுக்குறேன். அப்லோட் நடந்துருச்சு. பார்த்தீங்கன்னா இங்கே ரீசைஸ் பண்ண இமேஜும் வந்துருச்சு. ஒரிஜினல் இமேஜ் இது, அதோட ரீசைஸ் பண்ண இமேஜ் இது. இப்போ பார்த்தீங்களா உங்களுக்கு இந்த ஒரிஜினலுக்கும் ரீசைஸ் பண்ண இமேஜுக்கும் விட்த்தும் ஹைட்டும் எப்படி மாறி இருக்குன்னு. ப்ராஜெக்ட் ஃபோல்டரில் போய் அப்லோட்ஸ் ஃபோல்டருக்குள்ளே ஒரிஜினல் ஃபோல்டருக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபைல் அப்லோட் ஆகிருக்கும். அப்படியே ரீசைஸ்ட் ஃபோல்டருக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ரீசைஸ் பண்ண இமேஜ் இருக்கும். மொத்தத்தில் கோடிங்னேட்டர் லைப்ரரியை பயன்படுத்தி எப்படி இமேஜை ரீசைஸ் பண்ணுறதுங்கிறத கற்றுக்கிட்டீங்க. மறக்காமல் இந்த ஃபைல்ஸை வச்சுக்கோங்க. இந்த கோடெல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுக்காகவே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கிட்டப்போட ரெபாசிட்டரி லிங்கை கொடுத்துருக்கேன். நீங்கள் அங்கே போய் அந்த கோடை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ரீசைஸ் பண்ண மாதிரி நாளைக்கு இதே இமேஜை பயன்படுத்தி ஒரு தம்ப்நெயில் இமேஜ் எப்படி உருவாக்குறதுங்கிறத தான் அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம்.